ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்டாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். King of Pentacles, okay. Nine of Pentacles, Hanged Man, Five of Swords, Three of Wands, Ace of Pentacles. Wheel of Fortune, Two of Pentacles, Seven of Cups, Three of Cups, Six of Pentacles, Knight of Pentacles. Okay. So bottom of the deck, Four of Wands. Queen of Swords. Okay. Page of Wands. Seven of Swords, Queen of Wands, Three of Pentacles, Five of Pentacles, Page of Pentacles, Devil, Ten of Cups, King of Wands, Star, Three of Swords, Six of Swords. Okay. Okay. ஸோ இன்றைக்கி வெளியே இந்த டாபிக் பற்றி பார்க்க அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே ஓகே ஸோ இது ஒரு பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றது விட்டுடுங்க. ஓகே ஓகே தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸோ டோட்டலி ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே ஸோ இவர் மூவ் ஆன் ஆனது மேபி 4 monthஸாக இருக்கலாம், இல்லைங்க மூவ் ஆன் ஆனது 6 month, மூவ் ஆன் ஆகி 6 month இருக்கலாம். டோட்டலி ரிலேஷன்ஷிப் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு. ஓகே செப்பரேஷன் ஆனதுக்கு ஒரு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சன்கிட்ட கமிட்மெண்ட் கேட்டுண்டு நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும். ஓகே எனக்கு வந்து நீ எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடு, இல்லைங்க ஒரு ஸ்டெபிலிட்டி கொடு. உங்களுக்கு டிசைர் ஆகும் இந்த ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணணும், இல்லைங்க இந்த ஒரு பர்சனோட டிசைராக இருக்கலாம். ஓகே பட் இந்த ஒரு பர்சன் சம்டைம் பல டைம் சொல்லிட்டு உண்டு. ஓகே ஆக்சுவலி மேபி நீங்கள் ஒரு மேரேஜ் ஆன ஒரு பர்சன் கூட இந்த டீல் பண்ணிட்டுருக்கிறீங்களா இருக்கலாம். அப்போ இந்த ஒரு பர்சன் கூட சொல்லிட்டு உண்டு, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு குழந்தை குட்டிங்க ஆயாச்சு, இல்லைங்க எனக்கு
ஃபேமிலி அக்ரி பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஸோ நீயும் நானும் வந்து ஒரு நமக்கு யாருமே தெரியாமல் ஒரு சீக்ரெட்டிவாக இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலாம். என்கிட்ட கமிட்மெண்ட்டோ கிளாரிட்டி எதுவும் கேட்காத. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஆக்சுவலாக அந்த ஒரு லைஃப்பில் இருக்கேன், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னா நான் அதில் ஹாப்பி ஒன்றும் இல்லை. பட் எனக்கு அது எனக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு என்னால் மூவ் ஆன் ஆக முடியாது. இல்லைங்கி என்ன சொல்கிறது, எனக்கு அந்த அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சன் ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம், குழந்தை குட்டிங்கான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ அப்போ இவர் சொல்லிட்டு உண்டு, எனக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு என்னால் வந்து வெளியே வர முடியும், எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. பட் எனக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் ஹாப்பி கிடையாது. ஏன்னா எனக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இல்லைங்க என்னை வந்து ஒரு கேர் பண்ணிக்கிறது, ஒரு லவ், ஒரு அஃபெக்ஷன் எனக்கு உங்ககிட்ட தான் கேட்டுண்டு. ஸோ நமக்கு நீ ஒரு கமிட்மெண்ட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி கேட்காத. எனக்கு அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற வரைக்கும் நீ பொறுமையாக வெயிட் பண்ணு. நீ இப்போ எனக்கு சுச்சுவேஷன் ரொம்ப ராங்காக இருக்குது, நீ என்ன கமிட்மெண்ட்டு ஸ்டெபிலிட்டி கேட்காத. பட் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை யாருக்கும் தெரியாமல் ஒரு சீக்ரெட்டிவாக கொண்டு போகலாம். எனக்கும் வந்து ஒன்றை விட்டு மூவ் ஆன் ஆக முடியாது, எனக்கு லைஃப் லாங் வேணும் இவர் சொல்லிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அதையும் தாண்டி இந்த பர்சனுக்கு எனக்கு கமிட்மெண்ட் கிளாரிட்டி வேணும் கேட்டுண்டு. ஸோ அந்த பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பல தடவை இந்த ஒரு பர்சன் பல தடவை இந்த ஒரு பர்சன் எமோஷனலாக டவுன் ஆகிற டைமில், வீக்காக இருக்கிற டைமில் நீங்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கொண்டுட்டு, ஓகே, இவருக்கு ஒரு ஹீலிங் பண்ணிட்டு, இல்லை இவர் ஒரு ஆறுதல் சொல்லிட்டு உண்டு, இவர் எமோஷனலி டவுனாக இருக்கிற டைமில் ஹெல்ப் பண்ணிட்டு. பட் அதே உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும்போது, இல்லைங்க நீங்கள் எமோஷனலி டவுனாக இருக்கிற டைமில், இல்லைங்க உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்பட இடத்துல இந்த ஒரு பர்சன் ஐ டோன்ட் கேன்ட்டு எனக்கு பிஸி, இல்லைங்க எனக்கு அங்கே போகணும், இங்கே போகணும், நான் ரொம்ப பிஸியாகும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சொல்லி இவர் உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவர் உங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சொல்லலாம். டோட்டலாக ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை. ஓகே, டோட்டலாக ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லாதனால தான் நமக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் கரண்ட் சுச்சுவேஷன் ஷெப்ரைஸில் இருக்குது நம்ம சொல்லலாம். ஓகே, நமக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் மேபி உங்கள் லைஃப்பில் என்ட்ரானது விதியாக இருக்கலாம், இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நீங்கள் என்ட்ரானது விதியாக இருக்கலாம். ஓகே, என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சனை நீங்களும் மீட் பண்ணணும், இல்லைங்க உங்கள் லைஃப்பில் இந்த ஒரு பர்சனை கடந்து வரணுங்கிறது விதி. பட் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டு இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டு இல்லை. ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம். அப்படியே மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தால் அவங்க ஒய்ஃபோ குழந்தைங்க தேர்ட் பார்ட்டியாக வரும். அப்படி இல்லை மேரேஜ் ஆகாத ஒரு போஸ்ட் அந்த ஃபேமிலி இங்கே தேர்ட் பார்ட்டியாக வருது. இவர் இன்னொரு விஷயம், ஃபேமிலி தேர்ட் பார்ட்டி விட்டு இவர் மூவ் ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, தேர்ட் பார்ட்டி இவருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இவருக்கு பலவித ஹெல்ப் கொடுத்து, பலவித சப்போர்ட் கொடுத்து இந்த ஒரு போஸ்டை ஸ்டார் ஆக்கிட்டோன்னு நம்ம சொல்லலாம். இல்லைங்க இவர் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், இவர் இருக்கக்கூடிய சொசைட்டியில் ஒரு நல்ல நேமாக இருக்கட்டும், ஒரு சப்போர்ட்டிவாக இவருக்கு எல்லா விதத்தில் தேர்ட் பார்ட்டி இவர் சப்போர்ட் பண்ணிட்டு உண்டு. ஸோ அதனால தான் இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் தேர்ட் பார்ட்டிக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, உங்களுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. பட் என்ன தான் தேர்ட் பார்ட்டி இவரை ஒரு 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 பொசிஷனில் வைக்கிறதுக்கு, ஒரு பெரிய பொசிஷனில் வைக்கிறதுக்கு தேர்ட் பார்ட்டி என்ன தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணி இவரை ஸ்டார் ஆக்கி வச்சாலும் இந்த ஒரு பர்சன் ஹாப்பி ஒன்றும் கிடையாது. இது அவரை உங்ககிட்டே சொல்லியிருக்கலாம். ஓகே, ஏன்னா எனக்கு என் லைஃப்பில் எல்லாமே இருக்குது, நான் நினைக்கிற மாதிரி நான் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கேன், எனக்கு நல்ல நேம் இருக்குது, நல்ல ஃபேமிலிக்கு எனக்கு எல்லாமே இருக்குது. பட் நான் அதில் ஹாப்பி ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு அங்கே நான் எதிர்பார்க்குற ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு அங்கே கிட்டிட்டு இல்லை, அது எனக்கு உங்ககிட்ட தான் கிட்டிட்டு இவர் பல தடவை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். ஓகே, தென் என்ன ஒரு பர்சன் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. ஓகே, சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இல்லைனா உங்களை மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லி சீட் பண்ணிட்டு உண்டு. இல்லைங்க எனக்கு கொஞ்சம் டைம் கூட கரெக்டான டைம் வரக்கூடிய டைமில் உங்களுக்கு மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு டைம் இழுத்தடிச்சிட்டே இருந்திருக்கலாம். ஸோ அதனாலேயும் இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து கோயிங் வித் சுச்சுவேஷனில் போயிட்டு உண்டு, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. சேம் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் அப்படி தான், ரெண்டு பேரும் சேம் எனர்ஜியில் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. அவங்களும் பயங்கரமாக கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, நீங்களும் வந்து பயங்கரமாக கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக கோயிங் வித் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பு கரண்ட் சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ ரெண்டு பேரும் நீங்களும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம், ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம்.
டோட்டலாக ரிலேஷன்ஷிப் வந்து டோட்லி ஸ்டக் ஆகிட்டு. ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, செல்ஃப் இண்டிபெண்ட் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். கோயிங் வித் ப்ரோ சுச்சுவேஷன் போயிட்டு. ஓகே, சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகணும். அதே மாதிரி ஆப்போசிட் இருக்கிற பர்சனும் ஓகே, அவரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஏதாவது பார்ட்டி செலிப்ரேஷன் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இவரும் ஃப்ரெண்டு பார்ட்டி செலிப்ரேஷன் கோயிங் வித் ப்ரோ சுச்சுவேஷன் இன்றைக்கு உள்ள நாளை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு உள்ள நாள் நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம். கோயிங் வித் ப்ரோ சுச்சுவேஷனில் போவோம். என்ன நடக்குதோ நடக்கட்டும், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒரு வைப் நம்ம கோயிங் வித் ப்ரோ சுச்சுவேஷனில் நம்ம போகிற டைமில் நமக்கு வந்து நமக்கு ஃபியர் இருக்காது. நமக்கு ஓகே, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். நமக்கு ஒரு தைரியம் இருக்கும், ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்கும். நம்ம வந்து பயங்கர பீஸாக இருப்போம், பாசிட்டிவாக இருப்போம், ஃபேஷியன்ஸில் நம்ம இருப்போம்னு சொல்லலாம். ஸோ 2 பேரும் சேம் சுச்சுவேஷன் தான் இருக்கிறீங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே 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 நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவெண்டே கொடுத்துட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனை பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு இந்த ஒரு பர்சனுக்கு. ஓகே, இப்போ இவர் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இப்போ ஒரு அந்த தேர்ட் பார்ட்டியோட பேக்ரவுண்டில் இப்போ இந்த ஒரு பர்சன் கொஞ்சம் ஹையில் இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம். இப்போ இவர் தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு போயாச்சுன்னா இவருக்கு புதுசாக வேலை தேட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். புதுசாக இவர் ஃபஸ்ட்லேருந்தே க்ரோ ஆகிற சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ ஆள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன், பயங்கர செல்ஃபிஷ் ஆகும் இவர். அப்போ ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுற ஒரு கேரக்டர்னால இவர் தேர்ட் பார்ட்டி பக்கம் நின்று நமக்கு வந்து சேஃப்டி. தேர்ட் பார்ட்டி கூட நம்ம லைஃப் லாங் நிற்கும் போது தேர்ட் பார்ட்டி நமக்கு என்ன தேவையெல்லாம் பார்த்து கவனிப்பாங்க. இல்லைங்க, நான் இந்த ஒரு பர்சனை இப்போ மேரேஜ் பண்ணுறேன் அப்படின்னா என் லைஃப்பில் நான் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நான் கொஞ்சம் ஃபினான்ஷியலி நான் வந்து க்ரோ ஆகணும். ஸோ ஃபினான்ஷியலி க்ரோ ஆகணும், செல்ஃப் இண்டிபெண்ட் ஆகணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இந்த வேலை தேடணும். ஸோ இதெல்லாம் பார்க்குற டைமில் தேர்ட் பார்ட்டி கூட போய் நிற்கிறது இவருக்கு பெட்டர்னு தோணிட்டு. ஸோ அதனால தான் இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, அவங்களுக்கான ஒரு எனர்ஜி ஆகும். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் கோயிங் வித் ப்ரோ சுச்சுவேஷன் நீங்கள் போயிட்டு. ஸோ அப்போ இவர் உங்களை மூவ் ஆன் ஆகிட்டு ஃபிசிக்கலி ரிலேஷன்ஷிப் ஸ்டக்காகி நிற்கலாம். ஃபிசிக்கலி வந்து மூவ் ஆன் ஆன மாதிரி இருக்கலாம். பட் மென்டலி இவர் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. இவர் ஆக்சுவலி உங்களோட தாட்ஸ் உங்களோட மெமரியில் இவர் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பர்சன் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்லாம் இப்போ நீங்கள் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டோன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, சோஷியல் மீடியாவில் அடிச்சு பிடிச்சி ஃபோட்டோஸ் என்ஜாய் பண்ணுறீங்க, பவரில் நிற்கிறீங்க, ஃபேஷன்ஸில் நிற்கிறீங்க, கோயிங் வித் ப்ரோ சுச்சுவேஷனில் அடிச்சு போனிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணிருக்கிறீங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, உங்கள் மெம்பரில் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஓகே, நம்ம இந்த ஒரு பர்சனுங்கிறது நமக்கு லைஃப்பில் ஒரு கிஃப்ட் மாதிரி நம்ம. பட் ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன், பயங்கர செல்ஃப் இண்டிபெண்டான ஒரு பர்சன், பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். பட் இவங்கள நம்ம லைஃப்பில் இக்னோர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அதை நினைக்கும் போது இவர் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஒரு போது நம்ம இந்த ஒரு பர்சனை மிஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் கிடையாது. ஒரு பர்சன் நம்ம கூட லைஃப் லாங் வந்தால் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ஏன்னா பயங்கர பாசிட்டிவ், நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர பாசிட்டிவ், பயங்கர ஃபேஷன்ஸ், அடிச்சு பிடிச்சி என்ஜாய் பண்ணிட்டீங்க, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, கெரியரில் பயங்கரமாக அந்த பர்சனோட மிச்சமாக க்ரோ பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கக்கூடிய டைம் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் இருக்கக்கூடிய தாட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பர்சன் லைஃப்பில் கட்டாயம் வேணும். இதை நான் இக்னோர் பண்ண வேண்டிய பர்சன்ஸ் கிடையாது. இந்த ஒரு பர்சனை நான் லைஃப்பில் மிஸ் பண்ணினா கட்டாயம் நான் வந்து ஒரு அன்லக்கி ஆகும். அதனால் இவர் உங்கள் மெமரிஸை ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் வந்து சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு. உங்களை மேபி தேவையில்லாத வார்த்தைகளை போசி ஹர்ட் ஆக்கியிருந்தா, அப்படி இல்லைன்னா உங்களை ஏமாற்றிட்டு போயிருந்தா, ஸோ அதுக்கு இவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு. பட் மேபி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம், ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் இவர் உள்ளுக்குள்ளே சாரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இவருக்கு ஆக்சுவலி இது குற்ற உணர்ச்சி உண்டு, நம்ம சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு, இந்த ஒரு போஸ்ட் நம்ம சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. ஸோ அது சாரி ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம இவங்களை ஏமாற்றிட்டு உண்டு, ஸோ நம்ம இவங்களை கஷ்டப்படுத்திட்டு உண்டு, இல்லைங்க நம்மளை ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு. ஸோ அதை நினச்சி இவங்க சாரி ஃபீல் பண்ணுறாங்க. மேபி இது லாங் டேஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, இவர் இன்னொரு விஷயம் இவர் ஆக்சுவலி உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. பட் இவர் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இவர் பேக்கில் பிடிச்சி இழுக்கு நம்ம சொல்லலாம். இவர் ஆக்ஷன் எடுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், இவர் முன்னோட்டு இவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற டைமில் ஏதோ ஒரு விஷயம் இவர் பேக்கில் இழுக்கு நம்ம சொல்லலாம். மேபி நான் சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டி இவருக்கு எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. இவருக்கு தேர்ட் பார்ட்டி இவர் எல்லாத்தையும் செட்டில் ஆக்கி வச்சுட்டு உண்டு. அப்போ இவர் தேர்ட் பார்ட்டியை விட்டு இவர் வெளியே வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இவர்
இவர் கொஞ்சம் கெரியரில் ஓகே ஆகணும், ஃபினான்ஷியலி ஓகே, ஏதோ ஒரு விஷயம் இவரை பேக்கில் பிடிச்சி இழுத்துக்கணும். மேபி அது உங்களோட சுச்சுவேஷன் கூட நீங்கள் மேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இவர் ஆக்ஷன் எடுக்கணும். இவர் ஆக்சுவலி ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாரு. கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் வந்து செல்ஃப் லோ பண்ணுறீங்க அப்படின்னா இவர் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு போர்ஸ் என் லைஃப்பில் ஒருபோது நான் இக்னோர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு போர்ஸை கூட எனக்கு லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும். இவருக்கு அது டிசைர் ஆகும் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே. இந்த மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப் லாங் என் கூட இருக்கும்போது நான் ஹாப்பியாக இருப்பேன், நான் ஒரு லக்கியாக இருப்பேன். அது வரைக்கும் ஃபீல் ஆகிட்டு. பட் இவர் ஆக்ஷன் எடுக்கணும் டைமில் இது ஒரு விஷயம் இவர் பேக்கில் பிடிச்சி இழுக்குது நம்ம சொல்லலாம். ஓகே. இன்னொரு விஷயம் இவர் என்ன திங்க் பண்ணுறாங்க கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இவர் ஆக்சுவலி மூவ் ஆன் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு இவர் மூவ் ஆன் ஆகிட்டு. பட் இவருக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு எங்கேயும் கிட்டிட்டு இல்லை. அப்போ இந்த ஒரு பர்சன் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு இவர் பல தடவை வந்து இவர் டவுனாக இருக்கிற டைமில் இவருக்கு நீங்கள் கேரிங் லவ் எல்லாமே கொடுத்து இவரை நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு எமோஷ்னலி இவரை க்ரோ பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். அப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இவர் ஆக்சுவலி கொஞ்சம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இவருக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சப்போர்ட்டு கிட்டிட்டு அப்போ இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணாங்கன்னா, பல தடவை நம்ம இந்த ஒரு பர்சனுக்கு கஷ்டம், இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் கஷ்டப்படுறாங்க, இந்த ஒரு பர்சனுக்கு ஏதோ ப்ராப்ளம் சொல்லும்போது நம்ம செல்ஃபிஷாக நம்ம நின்றுட்டு நம்ம அவங்களோட கஷ்டத்துலேயே நஷ்டத்துலேயே போய் ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு கஷ்டத்துலேயே நஷ்டத்துலேயே போய் நிற்கிறது நம்ம ரிலேஷன்ஷிப்பு. ஆனால் அந்த ஒரு பர்சனோட சந்தோஷத்தை போய் நின்றுட்டு பட் கஷ்டத்தில் நான் போய் நின்றுட்டு இல்லை. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நான் வந்து கஷ்டப்படுறேன் என்னோட பட் இப்போ நான் கஷ்டப்படுறேன். இப்போ எனக்கு எமோஷனல் ரொம்ப டவுனாக இருக்கேன். அன்றைக்கி அந்த ஒரு பர்சன் எமோஷ்னலி டவுனாக இருக்கிற டைமில் நானும் போய் கூட நின்று ஹெல்ப் பண்ணிட்டு இல்லைங்க அவங்களை கேர் பண்ணிட்டு இன்றைக்கி அவங்களும் என்னை தேடி வந்திருப்பாங்க. பட் அன்றைக்கி அந்த டைமில் நான் செல்ஃபிஷாக நின்றுட்டு ப்ராக்டிக்கல் நின்றுட்டு. ஸோ எனக்கு அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் நான் ரொம்ப டவுனாக இருக்கிறேன்னு தெரியும், அவங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப டவுனாக இருக்கிறேன்னு தெரிஞ்சு என்னை இவங்க வந்து எமோஷ்னலி என்னை ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வந்துட்டு இல்லை. இவர் அதை திங்க் பண்ணிட்டு. ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, இவருக்கு ஒரு பிடி கொடுக்கல, என்ன ஏன் கொடுக்க உங்களுக்கு இப்போ தேவை இவரை மேரேஜ், உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அதான் தேவை, இவரை மேரேஜ் பண்ணிக்கணும். நீ என் லைஃப்பில் சும்மா வந்து அந்த கதை சொல்லி இந்த கதை சொல்லி இன்றைக்கி கமிட்மெண்ட் தருவேன் நாளைக்கு கமிட்மெண்ட் தருவேன் இந்த கதையெல்லாம் சொல்லி வந்து நின்று போனதெல்லாம் போதும். ஏன்னா எனக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதா தான் என் லைஃப்பில் என்ட்ரி கொடுக்குறீங்க. எனக்கு நீங்கள் வேணும் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சு நீங்கள் நிற்கிறீங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே. ஸோ அது இவருக்கு மனசில் ஆகிட்டு. மேபி உங்களோட கேரக்டர்லேயோ பிஹேவியர்லையோ இவருக்கு மனசில் ஆகிட்டு. நீங்கள் வந்து முன்னாடி மாதிரி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் என்ட்ரி கொடுத்தா இவரை ட்ரஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இவருக்கு ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே. நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு இவருக்கு நல்லா தெரியும். இனிமேல் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நம்ம என்ட்ராகதாக இருந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட்டு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுத்தா மட்டும்தான் இவங்க நம்மளை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அது இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஒரு விஷயம் என்னென்னா, இவர் ரொம்ப டவுனாக ரொம்ப சேடாக அப்படிலாம் கேட்டால் கிடையவே கிடையாது. ஓகே. ஓகே. டோட்டலாக இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. மேபி இந்த ஒரு பர்சனுக்கு ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு ஏதாவது ஒரு அடிக்ஷன் இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகலாம். மேபி நம்மளும் அப்படி தான், நமக்கு வேறு எதுனா ஒரு அடிக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எதிர்பார்க்குற ஒரு பேலன்ஸ் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு பர்சன் மேலே தான் உங்களுக்கு ஒரு அடிக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்போல்லாம் நைட்டு தூங்குகிற டைமாக இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு பர்சனை பற்றி நீங்கள் உங்கள் மைண்டுக்கு சில ட்ரீம்ஸ் சில தாட்ஸ் கொடுத்து அது நமக்கு லோன்லியாக ஃபீல் ஆகும், இல்லைங்க சேடாக ஃபீல் ஆகும், டிப்ரெஷனாக நமக்கு ஃபீல் ஆகும், இல்லைங்க அவங்க நம்ம கூட இல்லைன்னு ஃபீல் ஆகும், இல்லைங்க நம்ம தனியாக இருக்கிறோம், இந்த மாதிரி சுச்சுவேஷனே ஃபீல் ஆகும். ஸோ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட அடிக்டாக இருக்கிறோம் அட்டாச்சாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு நம்ம லைஃப் பேலன்ஸில் இருக்காது. ஓகே. நம்ம லைஃப் ஒரு பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷனில் எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க பட் என் லைஃப் மட்டும் பேலன்ஸில் இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு தாட்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இவருக்கும் அடிக்ஷன் உண்டு. மேபி அது உங்கள் மேலேயாக இருக்கலாம், ஃபிசிக்கல் அடிக்ஷனாக இருக்கலாம். ஓகே. ஸோ இவருக்கு ஏதோ ஒரு அடிக்ஷன் உண்டு உங்கள் மேலே. ஸோ அந்த அடிக்ஷனால இவருக்கு லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் பேலன்ஸ் இல்லை மீன்ஸ் இவர் ஃப்ரீ டைமில் உங்களை பற்றி திங்க் பண்ணுறது, உங்கள் கூட இந்த இடத்துக்கு போனால் போகலாம் அந்த இடத்துக்கு போகலாம் இல்லைங்க உங்கள் கூட இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போகலாம். ஸோ அது நடக்கலைன்னு சொல்லும்போது அதை நினச்சி டவுன் ஆகுறது. ஸோ டோட்டலாக இவருக்கு லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் பேலன்ஸ் இல்லை. ஓகே. ஓகே. தென் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து மேபி அப்போஸ் இருக்கிற பர்சனுக்கு மேரேஜ் ஆன ஒரு பர்சன் அப்படி நமக்கு கோர்ட்டு கேஸ் கார்டு நமக்கு வந்துட்டு
மேபி அப்போஸ் இருக்கிற பர்சனுக்கும் லைஃப்பில் ஏதாவது மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்கு நம்ம சொல்லலாம். அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவங்களுக்கும் அவங்க லைஃப் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு, பட் அது ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிட்டிட்டு இல்லை. ஓகே. ஸோ இது மேபி தேர்ட் பார்ட்டி இவர் ஏதாவது மூவ் ஆன் ஆகிறதுக்கோ இல்லைங்க டிவோர்ஸ் பண்ணுறதுக்கோ முடிவு பண்ணிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர் உங்ககிட்ட பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டுண்டு. மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி இவர் உங்ககிட்ட பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டுண்டு. ஓகே. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டுண்டு. தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ஒரு போஸ்ட்டு கிட்ட கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா டைம் எடுத்துக்கும். ஓகே. ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்கும். ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன் ஆகும். ஏன்னா இவர் ஆல்ரெடி தேர்ட் பார்ட்டி கூட நிற்கிறதுக்கான ஒரு காரணம் என்னென்னு கேட்டால், தேர்ட் பார்ட்டி இவருக்கு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிட்டிட்டு இல்லை, பட் இவருக்கு தேர்ட் பார்ட்டி ஃபினான்ஷியலி, கெரியர் வைஸ் இவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. இல்லைங்க இவர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சில விஷயங்களை பண்ணிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் இவர் ப்ராக்டிக்கல் பர்சனால் இவர் தேர்ட் பார்ட்டி பக்கம் நிற்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே. பட் இவருக்கு அந்த உங்களோட ஸ்நேகம் வேணும், இல்லைங்க நம்ம இந்த ஒரு ஸ்நேகம் டிவைனாக சேர்த்து வச்ச ஒரு ஸ்நேகம், இந்த ஒரு போர்ஷன் இல்லைங்க லைஃப் இல்லை, இவருக்கு அது ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகணும். ஓகே. அப்படி ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகிற டைமில் இந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி மூவ் ஆன் ஆகிட்டு உங்ககிட்ட, அதுவும் இவர் கெரியரில் ஓகே ஆகணும், செல்ஃப் இண்டிபெண்டன்ட் இவர் வரணும், ஃபினான்ஷியலி இவர் ஓகே ஆகிற டைமில் இவருக்கு உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க. பட் நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டாக நமக்கு வந்துருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த கனெக்ஷன் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னா, இந்த வீல் உங்களுக்கு ஃபேவரபுளாக கறங்குற டைமில் இப்போ நமக்கு என்றைக்கு சுச்சுவேஷனுங்கிறது மோசப்பட்ட சுச்சுவேஷன் நமக்கு இருக்காதுல்ல, காலை சக்கரம் என்றைக்கே சுழந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு டைம் மோசமாக இருக்கலாம், பட் இந்த வீல் உங்களுக்கு ஃபேவரபுளாக கறங்குற டைமில் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுப்பாங்க நம்ம சொல்லலாம். இனிமேல் இந்த ஒரு பர்சன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு கமிட்மெண்ட்டோட தான் வருவாங்க. ஏன்னா இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் நீங்கள் இந்த பர்சன் கிட்ட கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க. கமிட்மெண்ட் கொடுக்காத வரைக்கும் நீங்கள் இந்த பர்சனை ட்ரஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. ஸோ அதனால் இனிமேல் உங்கள் லைஃப்பில் இவர் என்ட்ரு ஆகிறதா இருந்தால் கட்டாயம் இவர் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட்டோட தான் என்ட்ரு ஆவார். ஓகே. இது யாருக்கு ரெஸ்னேட் ஆகுன்னு தெரியல. ஸோ ரெஸ்னேட் ஆகுறவங்க எடுத்துக்கோங்க. ஓகே. என்னதான் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இவர் இருந்தாலும் உங்களை மூவ் ஆன் ஆகிட்டுல ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க, உங்கள் மெமரியில் ஸ்டக் ஆகிட்டு உண்டு, உங்கள் மேலே ஒரு பயங்கர அடிக்ஷனும் உண்டு. ஓகே. பட் ரிலேஷன்ஷிப்லாம் ஒர்க் பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இவரை ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பார். ஓகே. ஏன்னா நமக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது. நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்தாலே நமக்கு ஃபேவரபுளான ஒரு டைம் தான் எல்லாம் ஓகே ஆகும். அது வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கர்மா மாதிரி உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெயினை கொடுத்துட்டே தான் இருக்கும். ஓகே. நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்தாலே நமக்கு ஒரு டைம் ஃபேவரபுளான ஒரு டைம், டிவைன் டைம் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்களும் அவங்களும் கரெக்டாக ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். மேபி கர்மாவாக இருக்கலாம், 2 பேருக்கு கர்மாவாக இருக்கலாம். ஓகே. ஸோ அதனால் நமக்கு மேக்ஸிமம் நமக்கு பெயின் இருக்கக்கூடாது, நம்ம ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷனில் போயிட்டுருங்க. இன்றைக்குள்ள நாளை அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப திங்க் பண்ணாதுங்க, ஃபாஸ்ட்டை பற்றி ரொம்ப திங்க் பண்ணாதுங்க. ஸோ ஃபாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் சேட் ஆகுவீங்க, ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் திங்க் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் சேட் ஆகுவீங்க. ஓகே. ஸோ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து அடிதாலும் ஒப்பாரி வச்சாலும் நடக்கிறதா நடக்கும். ஓகே. நமக்கு எது வந்து செய்யணும் விதி இருக்கோ, நமக்கு எப்போ வந்து செய்யணும் விதி இருக்கோ, ஸோ அப்போ தான் வந்து செய்யும். நீங்கள் கற்றுனாலும் சரி, ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, அதுதான் நடக்கையும் போகுது. ஸோ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாமல், ஸ்ட்ரெஸ் ஆகாமல், டிப்ரெஷன் ஆகாமல் ஹாப்பியாக அடித்து பிடிச்சி ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் என்ஜாய் பண்ணுங்கள், செல்ஃப் லோ பண்ணுங்கள், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்களுக்கு நடக்க வேண்டியது கரெக்டான டைமில் நடக்கும். ஓகே. இதான் இந்த போஸ்டரோட கரண்ட் எனர்ஜி. ஓகே. தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்க்கலாம். ஓகே. ஸோ நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல் நம்பர் பார்த்தீங்கன்னா 10 ஏஞ்சல்ஸ் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 70. Okay. So in 2 important, February month important. Okay. 15 important. Okay. So இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ
ஃபஸ்ட் மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட் செப்பரேஷன் ஆகிற டேட்டோ இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் இம்பார்ட்டன்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா டி இம்பார்ட்டன்ட், ஏ இம்பார்ட்டன்ட், ஓ இம்பார்ட்டன்ட், ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர் உங்கள் நேம்லேயும் அவங்க நேம்லேயும் லாஸ்ட்லேயோ மிடிலேயோ எண்டிங்லேயோ இருந்தால் கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி இங்கே நமக்கு அப்டேட் ஆகும். தென் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.